இன்னைக்கு பேச்சுலர்ஸ் கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அக்கார வடிசல் தாங்க செய்ய போகிறோம். வாங்க அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். வரகரிசி அரை கப். நம்ம எப்பயுமே பச்சரிசியில் தாங்க செய்வோம். இன்னைக்கு கொஞ்சம் சத்தானதாகவும் மாற்றுறதுக்காக நான் வரகரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசி எடுத்தாலுமே டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இருக்குங்க. சுவை ரொம்பவே அருமையாக இருக்கும். அரை கப் வரகரிசிக்கு 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க. ரெண்டும் கலந்து ஒன்றா வச்சுருக்கேன். வெல்லம் 1 கப். சர்க்கரை அரை கப். வெல்லமும் சர்க்கரையும் உங்களோட இனிப்பு சுவையை பொறுத்து தாங்க. 3/4 கப்லேருந்து 1 கப் போல் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். 1/4 கப்லேருந்து அரை கப் போல் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சுவை உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. முந்திரி சிறிது, திராட்சை சிறிது, ஏலக்காய் 1, பால் 2 கிளாஸ், நெய் தேவையான அளவு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் லேசாக சூடாகட்டும். எடுத்து வச்சுருக்கக்கூடிய அரிசியும் பருப்பையும் கலந்துட்டு மிதமான தீயிலே ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இதை வேற ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டு மறுபடியும் குக்கரில் அரை கிளாஸ் தண்ணியும் 2 கிளாஸ் பாலும் சேர்த்துக்கிறேன். இப்போ பால் நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த மீன் டைமில் இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். அரை கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்சுருக்கக்கூடிய 1 கப் வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ பாலும் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய அரிசியும் பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் ஒரு 2 விசில் வரட்டுங்க. 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பால் சேர்க்கறதுனால சீக்கிரமாகவே அடி பிடிச்சிருங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நமக்கு வெள்ளை கரைசலும் ரெடி ஆயிடுச்சுங்க. குக்கர்லேருந்தும் நமக்கு ஒரு 2 விசில் வந்துருச்சு. இன்னொரு 5 நிமிஷம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. குக்கர் மூடி திறந்து பார்க்கலாங்க. இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா ஒன்று போல் கலந்து நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு வாணலி வச்சுக்கலாம். 1/4 கப் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. முந்திரியும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக திராட்சையும் சேர்த்துட்டு ஒரு ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன். இது லேசாக பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்ததாக நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த சாத கலவையை அப்படியே சேர்த்துக்கலாங்க. நம்ம நார்மலாகவே குக்கரில் தான் எல்லாமே செய்வோம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். அந்த சாத கலவையை நம்ம இந்த நெய்யில் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷங்க. நம்ம அடுத்ததாக நம்ம வெள்ளைப்பாகு சேர்க்கணும். வெள்ளைப்பாகுலேயே அரை கப் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. அந்த சூட்லேயே அது நல்லா கரைஞ்சி நமக்கு வந்துடும். இப்போ நம்ம அடுத்ததாக ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுட்டு உடனே நம்ம அந்த வெள்ளைப்பாகு சர்க்கரை கரைசலை சேர்த்துக்கணும். ஒரே ஐடியாக சேர்த்துடாதீங்க. பேட்சாக சேருங்க. இப்போ நான் முதல் பேட்ச் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அடுத்ததாக 2வது பேட்ச் சேர்த்து மறுபடியும் கலந்து விட்டுக்கிறேன்.
கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான சுவையான அக்கார வடிசல் தயாராகிருச்சு. இந்த டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நீங்கள் பச்சரிசியில் செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்கும். எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வராது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.